300 லிட்டர்ன்றது நினைத்து பார்க்க முடியாத. ஏன்னா அதற்கான நிறைய எஃபர்ட் அவங்க எடுக்கணும். அது எளிதல்ல. இத்தனை நூற்றுக்கணக்கான குழந்தைகளை அவங்க காப்பாத்திருக்காங்கன்னு பார்க்குற போது அவங்க செஞ்சிருக்கிற வேலையினுடைய இம்பாக்ட் இன்னும் நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நிறைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தான் மருந்து, அதுதான் உணவு, அதுதான் மருந்து. ஆனா அந்த குழந்தைகளினுடைய அம்மாவுக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்க முடியாதபடி சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த குழந்தைகள் உயிரோடு இருக்கணும்னா அந்த தாய்ப்பால் தான் கொடுக்கணும், அதுக்கு சப்ஸ்டிடியூட்டே கிடையாது. அப்ப செல்வ பிருந்தா மாதிரியான சில அம்மாக்கள் அவங்க குழந்தைகளினுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கிறத அவங்க அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் வயசான உடனே அதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் 300 லிட்டர்ன்றது நினைத்து பார்க்க முடியாத. ஏன்னா அதற்கான நிறைய எஃபர்ட் அவங்க எடுக்கணும். அது எளிதல்ல. அதுக்கான நேரம் செலவழிக்கணும், அதை ப்ரிசர்வ் பண்ணணும், அதை கொடுத்து அனுப்பணும். இவ்வளவையும் அவங்க செஞ்சு எத்தனை நூற்றுக்கணக்கான குழந்தைகளை அவங்க காப்பாற்றிருக்காங்கன்னு பார்க்குற போது ஈகை அப்படிலாம் நம்ம பேசுகிறோம்ல, அதுக்கு கண்முன்னே வாழும் உதாரணமாக இந்த சின்ன பொண்ணு ரொம்ப வயதில் குறைந்தவங்களாக தான் இருக்கணும். வேதம் புதிதுன்னு நினைக்கிறேன், பாரத்ராஜா சாருடைய படம். அதில் ஒரு வசனம் வரும், எந்த கோவிலுக்கு போனாலும் சாமி ஒன்று தான், எந்த வீட்டுக்கு போனாலும் தாய் ஒன்று தான்னு ஒரு வசனம் வரும். அப்படி தான் அத்தனை குழந்தைகளுக்கும் அம்மாவாக இருந்திருக்கிற செல்வ பிருந்தாவை முதல்ல கவனிக்க வச்சு அவங்களுக்கு இந்த விருதை கொடுத்த பிஹைண்ட் வுட்ஸுக்கும் இத்தனை பெரிய ஒரு சேவையை செய்திருக்கிற இந்த அருமை குழந்தைக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது ஏன் ரொம்ப முக்கியம்னாக்க, நிறைய பேருக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இதை செய்யலாம் அப்படின்னு நிறைய யங் மதர்ஸ் முன் வரணும். முன் வருகிற போது இந்த சின்ன சின்ன குழந்தைகள் பிஞ்சுகள் வாடி கிடக்கிறத சில சமயம் நீங்கள் மருத்துவமனையில் போய் பாருங்கள், அந்த பீடியாட்ரிக் வார்டுக்கு போகிற போது அப்படி 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 அப்படியே கிடக்கும், ஏங்கி கிடக்கும். அம்மாவினுடைய தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு சூழல். அப்போ இந்த மாதிரியான அம்மாக்கள் தான் அவங்கள காப்பாற்றுறாங்க. நல்ல வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க இது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த அவார்ட் நீங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். ஆக்சுவலி நீங்கள் சொன்னது உண்மை மேம். என்னோட லைஃப்லேயே ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ என்னோட செகண்ட் பேபி எனக்கு பிறந்த போது என்ஐசியூவில் ஒரு 1 வீக் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை பேபிக்கு. நான் என்ஐசியூவில் போய் என் பாப்பாவுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு நான் போயிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவேன். அப்போது பக்கத்தில் பக்கத்து பெட்டில் ஒரு 100 குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் நிறைய பேருக்கு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ என் ஒருத்தியால் என்னால் அவ்வளோ பண்ண முடியல. பட் என் பேபிக்கு போக முடிஞ்சால் என்னால் எவ்வளோ முடியுதோ நான் அதை பண்ணேன். ஆனால் இன்னைக்கு மேம் அவங்களோட அந்த 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளோ நாட்களும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி இத்தனை குழந்தைங்களை காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கும் போது நிஜமாவே மேம் ஐ ஃபீல் லைக் ஹக்கிங் யூ.